ஆன்மீன் பாகத்தாப்பனே ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நல்ல நாளைக்கான கிருபை செய்திரே உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. கர்த்தாதி கர்த்தாவே உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. ராஜாதி ராஜாவே இயேசு ராஜாவே உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. அப்பா, இந்த வசனத்தை வைத்து ஜெபிக்கிறப்போ எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்யுமா தாழ்த்தி கேட்கிறோம். சங்கீதம் 121:7. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்மாவை காப்பாற்றுவார். Psalm 121:7. The Lord shall preserve you from all evil, he shall preserve your soul. Amen. Thank you Jesus. அப்பா, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, அவங்க ஆத்மாவை நீங்களே பாதுகாத்து வழிநடத்தி தருமா ஜெபிக்கிறோம். எந்த தீங்கும் அவங்கள அணுகாதபடி பாதுகாத்து வழிநடத்துங்க. பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் வேத வாசிப்பினாலும் ஜெபத்தினாலும் உறுதியா நிக்க கிருபை செய்வீராக. வேதத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஜெபிக்க கிருபை செய்யுங்கப்பா. அப்பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா போராட்டம் காரியங்கள் மற்றும் சத்துருவின் வஞ்சனையான காரியங்கள் இருந்து எங்களை மேற்கொள்ளுகிற வல்லமை உமது வார்த்தையில இருக்கு, ஜெபத்துல இருக்கு, உங்களோட தயவு உங்க கிருபையில இருக்கப்பா. தேங்க்யூ ஜீசஸ். இதை நாங்க பிடித்துக்கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. கர்த்தாவே, உங்க வசனம் எங்களுக்கு எப்பொழுதும் கால்களுக்கு தீபமாக இருக்க கிருபை செய்வீராக. நாங்க ஜெபிக்க கிருபை செய்யுங்க. ஒரு சிலர் நிறைய காரியங்களை குறித்து தவறி விழுந்து கொண்டே இருக்காங்க. அது ஒரு அடிமைத்தனமா இருக்கலாம், ஒரு சின்ஃபுல் ஹேபிட்ஸா இருக்கலாம், அசுத்தமான ஒரு பழக்க வழக்கங்களா இருக்கலாம். ஆனா இது நிறைய பேருக்கு இது தப்புன்னு தெரியாத ஒரு சில காரியங்கள். இதுதானே பரவாயில்ல அப்படின்னு நினைச்சு கொண்டு இருக்கிறாங்க நிறைய பேர். இல்ல கர்த்தாவே, நீங்க அதை உங்களுக்கு உணர்த்துவீராக. பி ஹோலி பிகாஸ் ஐ எம் ஹோலி நீங்க சொல்லிட்டீங்கப்பா. நான் பரிசுத்தமா இருக்கிறேன், நீங்களும் பரிசுத்தமா இருங்கன்னு சொல்லிட்டீங்கப்பா. அதற்கு நாங்க வேற என்னப்பா பதில் சொல்ல முடியும்? இந்த உலக அசுத்தமான காரியங்கள்லேருந்து எங்களை விலக்கி காத்தரலும். எங்களை ஆளுகை செய்யுங்க. எங்க கண்களை ஆளுகை செய்யுங்க, எங்க சிந்தனை ஆளுகை செய்யுங்க. எங்க வாயை பாதுகாத்து கொள்ளுங்க, எங்க இருதயத்தை பாதுகாத்து கொள்ளுங்க, எங்க சரீரத்தை நீங்களே பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. முக்கியமாக கர்த்தாவே, எங்க ஆத்மாவை உங்க பாதத்தினை அமர்ந்திருக்க கிருபை செய்வீராக. இவங்க இப்படி பண்றாங்க, அவங்க இப்படி பண்றாங்கன்னு மற்றவங்கள பார்க்காதபடி கர்த்தாவே, பரலோக ராஜ்யத்தை பார்த்து அதன்படி வாழ கிருபை செய்யுங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடுங்க, அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். Seek ye first the kingdom of God and his righteousness, and all these things will be given to you as well. எங்களுக்கு என்ன தேவைன்னு நீங்க அறிந்திருக்கிறீங்கப்பா. எஸ், பரமதகப்பன் எல்லாம் அறிந்திருக்கிறார். அதுக்கு ஏற்றாற் போல நீங்க எங்களுக்கு என்ன எப்போ கொடுக்கணும்னு உமக்கு தெரியுமாப்பா. அதை கரெக்டான நேரத்துல, சரியான நேரத்துல, சரியான வேலையில நீங்கள் கொடுக்க போதுக்காக ஸ்தோத்திரம். எங்களை ரத்த கோட்டைகள் மூடி மறைத்து கொள்ளுங்கப்பா. எங்ககிட்ட என்னென்ன குறைகள் இருக்கோ அதை உங்க பாவத்தண்டே வைக்க கிருபை செய்யுங்க. ஆமாப்பா, ஒவ்வொருத்தர்கிட்டையும் பேசுங்க, பாவத்தை அறிக்கை எடுக்க கிருபை செய்யுங்கப்பா. அதே போல அப்பா, நான் பரிசுத்தமா வாழ்ந்துட்டு இருக்கேன், ஆனா சத்துரு என்ன ரொம்ப சோதிக்கிறான் அப்படின்றப்போ கர்த்தாவே, தீமையினே நன்மையினால் ஓவர் கம் பண்ண கிருபை செய்யுங்கப்பா. Let them overcome evil with good things of the kingdom of God. ஆமாப்பா, அதை நீங்களே பொறுப்பெடுத்து வழிநடத்துங்க, ஆளுகை செய்யுங்க, ரத்த கோட்டைகள் மூடி மறைத்துக் கொள்ளுங்க. அவங்க ஆத்மாவை நஷ்டப்படுத்தாதபடி நீங்களே வழிநடத்துங்க. உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அது உங்க வாழ்க்கையில எடுத்து போடுங்கப்பா. உங்க இருதயத்தை நீங்க நன்று அறிந்த தேவனப்பா. அதை அவங்க கிட்ட சொல்லுங்க, மகனே மகளே, இது தப்பு, இதை செய்யாதன்னு நீங்க தெளிவாக பேசுமான்னு ஜெபிக்கிறோம். இந்த தப்பு பண்ணாதா அப்படின்னு நீங்க தெளிவாக பேசுங்க, அவங்கள ஆளுகை செய்யுங்க. யார் யாருக்கு இன்னைக்கு என்னென்ன காரியங்கள் நீங்க வைத்திருக்கிறீரோ அதை நீங்க சரியாக செய்து முடிச்சு கொடுக்க போவதற்காக ஸ்தோத்திரம். நீங்க ஆளுகை செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம். உங்க கரம் முன்ன பின்னமா இருப்பதாக. தெய்வ தூதர்களை பாதுகாத்து வழிநடத்துங்க. அவங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துங்கப்பா. சுகம் விளைஞ்ச ஜீவன் ஆர்க்கே தாங்க. வேலை ஸ்தலத்துல, ஊழிய ஸ்தலத்துல, தொழில் ஸ்தலத்துல, மேரேஜ் காரியத்துல, எல்லா காரியத்தையும் நீங்களே வழிநடத்தி தாங்க. எந்த தீமையும் அவங்களை அணுகாதபடி பாதுகாத்து வழிநடத்தி திரும்ப ஜெபிக்கிறோம். நான் இதுல விழுந்துருவனோ அப்படின்றவங்களுக்கு கர்த்தாவே, நீங்க அவங்கள வழி நடத்தி அவங்கள பொறுப்பெடுத்து தெளிவான பாதையில நீங்க ஆளுகை செய்யுமா ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் எங்கள் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.